ஆயிடுச்சு. காட்ஸ் கிரேஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வந்து எங்களோட கம்பெனி. ஆனால் இங்கே வேலை பார்க்குறது ஒரு காட்ஸ் கிரேஸ் தான். இருந்தாலும் இங்கே ரொம்ப டார்ச்சராக இருக்கும். என்னதான் ஒரு கிறிஸ்டின் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் இங்கே வேலை பார்க்குற மக்கள்லாம் ஒருத்தரும் ஒரு மாதிரி. எனக்கு இரிட்டேஷன் இன்பராஜ்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா நான் எல்லாரு மேலேயும் எரிஞ்சு விடுவேன். ஆனால் என்னை அப்படி ஆக்குனதே இங்கே வேலை பார்க்குறவங்க தான். அதில் முக்கியமாக ஆன்சைட்டி ஆரோக்கியராஜன் ஒருத்தர் இருக்கிறார். எல்லாத்துக்கும் பதட்டம். அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படியானா என்ன பண்ணுறது, அப்படியானா என்ன பண்ணுறதுன்னு அவரோட தாட்ஸை நமக்குள்ளே போட்டுருவார். அப்புறம் நம்ம வீட்டில் போய் அப்படி ஆயிடுச்சுனான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப மோசமான ஆள். அவர் பரவாயில்ல. சேடு சாரான ஒரு பொண்ணு இருக்குது. எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு புலம்பிகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த பொண்ணை போனால் அப்படியே தனியாக எஸ்கேப் ஆகிட முடியும். சரி, அந்த பொண்ணு தான் பரவாயில்ல. பார்த்தா இவங்களுக்கு ஒரு டீம் லீடர் ஒருத்தர் இருக்கிறார், செல்ஃபி செல்வராஜன். இருக்கிறதுலேயே மோசமான. எப்போ பார்த்தாலும் கடவுளே என்னை மட்டும் காப்பாற்று, எனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, நான் மட்டுமாச்சும் பேப்பர் போட்டு போயிடணும். கடவுளே யார் எப்படி போனாலும் என்னை மட்டும் காப்பாற்றிப்பா. இதை ஒரு நாளைக்கு 365 தடவை சொல்லுவார். இது பரவாயில்ல. அந்த சேட் சார் அப்படின்னு இருக்கு. அது வாழ்க்கையில் அப்படி என்னதான் சோகம்னு ஒரு நாள் டைரி எடுத்து பார்த்தேன். என்ன தெரியும் இருந்துச்சு, என் வாழ்க்கையே ஒரு சோகமானது. அந்த சோகமான வாழ்க்கையில் இந்த டைரி முழுக்க சோகமான பக்கங்கள். என் சோகத்தையெல்லாம் சொல்லலாம்னு இந்த டைரி எழுத ஆரம்பிச்சேன். ஆனால் வேறு சில சோகம் வந்ததுனால எதையுமே சொல்லாமல் சோகத்தோடு செல்கிறதுன்னு டைரி முடிச்சது. கடைசி வரைக்கும் அது என்ன சோகனே தெரில. இதுங்களை யாராச்சும் மேய்க்கிறதே எங்கள் மேனேஜர் தான். ஆனால் எங்கள் மேனேஜரும் ஒரு டார்ச்சர் கேஸ் தான். வெள்ளிக்கிழமை நான் லீவ் எடுத்திருப்பேன். சனி ஞாயிறு முடிச்சு மண்டே வந்தால் என்ன பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டார்ச்சர்னால என்னைக்கு தப்பிக்க போகிறோமோ. இன்னைக்கு வேற அவங்க 3 மாசமாக செஞ்ச ப்ராஜெக்ட்டுக்கு கிளைண்ட் மீட்டிங். என்ன சும்மாவே சிஸ்டமில் அது செய்யலை இது செய்யலைன்னு பாங்க. இன்னைக்கு நம்மளை நோண்டாமல் இருந்தால் போதும், யாருக்கு ரிலீவ் பண்ணாமல் போய் உட்காருவோம். Good morning, team. Good morning. நம்மளோட கிளைண்ட் பிரசன்டேஷனுக்கான டேட்டா எனக்கு இருக்கு. ஒரு தடவை அதை கொடுத்து பண்ணிடலாமா? மேடம், நம்ம கேதர் பண்ண எல்லா டேட்டாவும் இன்ஃபர்மேஷன் இந்த லேப்டாப்பில் ப்ரெசன்டேஷன் ரெடியா? ஓகே, ஒரு தடவை ப்ளே பண்ணால் நம்ம பார்க்கலாம். ஓகே கண்டிப்பாக. ஒரு நிமிஷம். வேலை செய்ய மாட்டேங்குது. முடிச்சுட்டீங்களா? ஐயோ, இது வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? நீங்கள் தான் வேலை செய்யணும். ஐயோ, என்னாச்சு தெரியல. ஃபைல் தக்க மாட்டேங்குது. சாரா, கொஞ்சம் பாருங்க, என்னாச்சு தெரியல. சார், எனக்கே 1000 வாழ்க்கையில் பிரச்சனை சார். இதெல்லாம் என்னால் முடியாது சார். என்ன பார்த்துக்கோங்க சார். அதுக்கு என்னாச்சு? மேம், நான் வச்சிருந்த ஃபைல்ஸ் எதுவும் தக்க மாட்டேங்குது. எல்லாம் ரெடியாக தான் இருந்தது. இன்னைக்கு எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன பண்ண தெரியல. செல்வராஜ் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் உங்களுக்கு. மீட்டிங் தான் மேடம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். எப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். அதுக்கு மேலே அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் ஆல்ரைட். உங்கள் டீம் தானே, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளைண்ட் மீட்டிங்கோட டைம் ஷெட்யூல் பண்ணிடுவோம். ஓகே, நீங்கள் பாருங்கள். இதுக்கு ரெடி பண்ணுறதுக்காக நம்ம கம்பெனிலேயே ஒரு டெக்னீஷியன் இரிட்டேஷன் அவரை தான் இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறாரு. நான் எஸ் செல்வராஜ், ரெஸ்பான்சிபிலிட்டி கால்கம். அவர் வந்து எப்படி பண்ணிடுவாரா? ஆமாம், இருக்கிற சிஸ்டம் ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணதே அவர் தானே. அவரே பண்ணிடுவார். கரெக்ட் டே. எல்லாமே ரெடியாக இருந்தது. எது வேலை செய்யல. சாரி மேடம். அவ்வளோதான். பிரச்சனைன்னு கூப்பிட்டாங்க. என்ன பண்ணி வச்சாங்களோ. இங்கே இருக்க சிஸ்டம் எல்லாமே நான் ரிப்பேர் பண்ணது தான். ஏங்க, இங்கே இருக்க சிஸ்டம்லாம் நான் ரிப்பேர் பண்ணது தானே. அதில் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம்ல. எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணிட்டீங்களே. எதில் நான் ரிப்பேர் பண்ணுறது? நல்லா ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நல்லா அந்த சிஸ்டத்தை ரிப்பேர் பண்ணேன். இப்போ உனக்கு என்ன பண்ணணும்? ஓகே இன்பராஜ், நீங்கள் கரெக்டான டைம் வந்தீங்க. என்ன நடந்துச்சு தெரியல. இந்த ஃபைல்ஸ் எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. நான் நல்லா தான் இருந்தது. என்னன்னு தெரியல. இது எப்படி சரி பண்ண 2-3 நாள் ஆகும். 2 நாள் இல்லை மிஸ்டர் இன்பராஜ். இது முக்கியமான ஒரு மீட்டிங்கோட ஃபைல்ஸ். நான் இன்னைக்கு அதை கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும். இங்கே பாருங்க, ஏற்கனவே சார் அவங்களோட சிஸ்டம் ரிப்பேர் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. க்ளீன் பண்ணணும்னு அலசி ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த வேலையை என்னால் பார்க்க முடியாதுங்க. எப்படியும் 2-3 days ஆகும். இன்பராஜ், வேலையை போய் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதான்னு
இன்னைக்குள்ள சரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண தெரியல. சாரி ஓகே, மேடம். நான் வந்து கிளைண்ட் கிட்ட மீட்டிங் ரீஷெட்யூல் பண்ணுறேன். ஆனால் நான் வந்து உங்க 4 பேரையும் நாளைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் திங் 9 o'clock நான் வந்து என்னோட மீட்டிங் ரூமாக பார்க்கணும். ஓகே, அது என்னன்னு தெரியல. என்னாச்சு? இவங்க ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க. என்னையா நீங்க வேலை கொடுத்து யார் மேலேயாவது பழிய போட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். இதெல்லாம் பெட்ரோல் போட்டு வேற மாதிரி போயிடும். 3 மாசம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு ஆப்பர்ச்சு விட்டியா? என்ன தெரியல. எந்த பிரச்சனை இல்லைனாலுமே ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் மீட்டிங் நடத்துவாங்க. நீ வேற எதுக்கே அப்படி நாளைக்கு மீட்டிங் கொடுத்துருவாங்க. என்ன யாராவது வேலை விட்டு போயிடும். நீ சார் சாதாரணமாக என்னையா அவங்களுக்குலாம் யார் யார் வேலை கொடுத்தது? இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறது கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. முதல்ல வேலை பார்க்குறத விட குவாலிட்டிஸ் பற்றி நம்ம பேசணும். அதுக்காக நான் எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்கஷன்லேருந்து உங்களுக்கும் ஏதாவது பாயிண்ட்ஸ் எடுக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எல்லாரும் வந்துட்டீங்களா? நான் சொன்னேன், நேற்று நடந்த பிரச்சனைகள் இப்போ தனித்தனி நம்ம மீட்டிங் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு என் கணிப்பு சரியாக இருந்தால் நம்மளுக்கு எல்லாரும் வேலை முடிஞ்சது. வேலை வந்து தூக்கப்படாது. என்னையா நீ வரலாம் யார் யார் வேலை கொடுத்ததுன்னா ஒரு டீம் ஐயோ செல்வராஜ், நீயும் உன் டீமும் பண்ண பிரச்சனைக்கு நான் என்னையா பண்ணுவேன்? மேனேஜர் நாளை வந்து மீட்டிங் கொடுத்து நீங்கள் வரல. அது வரவேன். மீட்டிங் போட்டு டீம் லேட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஏன் எல்லா வேலையும் லேட்டாக நடக்குதுன்னாங்க. ஓகே மேடம், நீங்கள் எதோ சொல்கிறதா இருந்தாலும் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். நேற்று நடந்த விஷயத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. நான் எல்லாமே செலுத்தி வச்சுருக்கேன். எல்லாமே ரெடியாக இருந்தது. மேடம், எனக்கு நீங்கள் என்ன ப்ளீஸ் என் மேல எந்த ஆர்வமே கிடையாது. எல்லாம் இந்த அவரு கூட வந்து ப்ளீஸ் மேடம். ஓகே, உங்களுக்கு நிச்சயமாக குரூப் மீட்டிங் செட் ஆகாது. நான் 1-to-1 பேச போகிறேன். பயப்படாதீங்க, நான் யாருமே வேலையை பற்றி பேசல. we are going to consider this as a counseling session. நம்ம என்ன மாதிரி குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறோம்னு தான் பேசுகிறேன். ஸோ நோ டென்ஷன், ஒர்க் பற்றி எதுவுமே பேசல. ஸோ யூ ஆல் வெயிட் அவுட் சைட், நான் ஒர்க் பற்றியாக பேசுவேன். ஓகே, பேசலனாவே சந்தோஷம். அப்போ நீங்கள் எங்களை வேலை கொடுத்துருக்கலையா? நிச்சயமாக இல்லை, முதல்ல உங்கள்கிட்ட தான் பேசணும். நீங்கள் உட்காருங்க. ஓகே, இண்டிவிஜுவல் மீட்டிங்கா? ரொம்ப நல்ல விஷயம். இப்போ என்னை காப்பாற்றிட்டீங்க. எல்லாத்தையும் ஒரே இடத்துல மீட்டிங் போட்டால் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் என்னால் பொறுத்த முடியாது. இப்போ எல்லாரும் ஈஸியாக வந்துட்டு நான் மட்டும் சொல்லுவேன். எஸ் செல்வராஜ், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நினைவு பண்ணுறேன். ஓகே, ஓகே மேடம். நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வேலை விட்டு நீங்கள் தூக்க போகிறீங்க, ஒரே பதட்டமாக இருந்தேன். வாட் இஃப் ஐ லூஸ் மை ஜாப்? வாட் இஃப் ஐ மேக் மிஸ்டேக்? வாட் இஃப் What if everything- ரிலாக்ஸ். ஏன் எப்பயுமே வாட் இஃப்ல இருக்கீங்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுங்க. இதெல்லாம் யோசிக்காமல் இருக்க முடியல மேடம். ஒரே பதட்டமாகவே இருக்குது. என்ன பண்ணணுன்னே தெரியல. நேற்று நடந்த விஷயத்துக்கு நான் காரணம் இல்லை மேடம். என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல உண்மையாக. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் சொல்கிறேன். நீங்கள் எப்போல்லாம் வாட் இஃப்னு ஏதாவது யோசிக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் ஈவன் இஃப்னு போட்டு பார்க்கணும். ஸோ தட் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் கடவுள் இருந்தால் அது நிச்சயமாக நடக்கும். வித் யுவர் ப்ரேயர்ஸ் அது நிச்சயமாக நடக்கும்னு whenever you are thinking about what if, think about, replace the word with even if, and then you can handle it. மேடம், இதெல்லாம் சாத்தியம்? இதெல்லாம் முடியும்? எப்படி பண்ண முடியும்? நிச்சயமாக முடியும். நான் அதுக்காகவே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நோட் எடுத்து வந்திருக்கேன். I'm giving this to you. Whenever you have a what if situation, I want to replace the word with even and I want you to meditate on this word. Okay? உங்களுக்கு தான் நீங்கள் டெய்லி பைபிள் வாசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் will you read it in English or Bible? தமிழ். I read English Bible மேடம். ஓகே, நான் உங்களுக்கு தமிழ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு நானே வாசித்து காட்டுறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனத்தில் நான் உங்களுக்கு கிஃப்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வாட் இஃப் சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் இதை படித்து நீங்கள் அதை ஹேண்டில் பண்ண மூலியமாக உங்கள் லைஃப்பில் காட்லி ஃப்ரூட்ஸான பீஸ் அண்ட் பேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, we are going to work on those two body qualities with you. Are you ready to change that? எஸ் மேடம், கண்டிப்பாக. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் சொன்னதை கேட்கும்போது ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது. இதை நான்
டெய்லி பைபிள் வாட்ச் கூட நான் அதை கவனித்து வாசிக்கலை. பட் இப்போ நீங்கள் சொன்ன பிறகு நான் அதை கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் ஞாபகப்படுத்துகிறேன். சின்ஸ் திஸ் இஸ் கிறிஸ்மஸ் டைம், நீங்கள் யோசிச்சு பாருங்க. when angel came and informed Mary that she is going to have a child, அப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் அந்த நிலைமையில ஆன்சைட்டியாக ஒரு தாட்ஃபுல்லாக யூஸ் பண்ணிருப்பாங்க. என்ன ஆகும், கல்யாணம் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, வீட்டில் ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னு. பட் அவங்க வந்து வாட் இஃப் யோசிக்காம she just said உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவுள். So because she knows whatever the situation is, God is with her. Okay, build that trust, and that trust will give you the other two fruits, which is patience and peace. Okay. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். இதை கண்டிப்பாக மெடிடேட் பண்ணி அதை வாழ்க்கையில் நான் நீங்கள் இதை பதட்டப்படாமல் சொல்கிறதுலே கொஞ்சம் சேஞ்ச் தெரியுது. பார்க்குறேன் கொஞ்சம் நாளில் நீங்கள் எப்படி மாறுவீங்க. தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் போயிட்டு சாரா கூப்பிடுங்க. சாரா சார், ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ. சாரா, அழுகாதீங்க அழுகாதீங்க, எந்த பயப்படுற விஷயம் இல்லை. உங்களை மேனேஜர் கூப்பிட்றாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். நீங்கள் உள்ளே போய் அவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். See you guys. எதுவுமே சாரா, நம்ம எதுவுமே பிரச்சனை பேச போல. முதல்ல நீங்க ஏன் எப்பயுமே சோகமா இருக்கீங்க? ஏன் எப்பயுமே பிரச்சனை பேசுறீங்க? பிரச்சனை பேசுறது அவங்க தான் பிரச்சனை. சரி, நீங்க எப்பயுமே அவங்க இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிருப்பீங்க. எதனால அப்படி நினைக்கிறீங்க? வீட்டுக்கு போனா அடுத்தது பிரச்சனை, வெளியே வேலைக்கு வந்தா அடுத்தது பிரச்சனை, வாழ்க்கையே கொடுமையா போக மாட்டேங்க. என்னதான் பண்றது? ஓகே, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க வந்து இவங்கெல்லாம் பிரச்சனை நினைச்சு எல்லாருக்கும் தள்ளி இருக்காம அவங்க எல்லாருக்குமே உங்களோட பிரச்சனையை பேசுங்க. அவங்க பிரச்சனைக்கு நீங்க லிசன் பண்ணுங்க. எல்லாரோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணும்போது யூ வில் ஹேவ் குட் திங்ஸ் இன் யுவர் லைஃப். ஓகே, நான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் வந்து டெய்லி பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணுறீங்க. டோன்ட் திங்க் நான் வந்து உங்களுக்கு லெக்சர் பண்ணுறேன்னு. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ ஒன் வேர்ட். உங்களுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறேன். ஃப்ரம் Psalms 46, God is our refuge and strength and ever-present help in trouble. Therefore, we will not fear, though the earth give way and the mountains fall into the heart of the sea. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாத, கடவுள் கர்த்தர் கூட இருக்காருங்கிறது தான் இந்த வசனத்தோட மெயின் சப்ஜெக்ட். அண்ட் ஐ நோ யூ லவ் ஜீசஸ். ஆனால் நீ எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்களோ அதே அளவு யூ நீட் டு ட்ரஸ்ட் ஹிம். ஒன்லி இஃப் யூ ட்ரஸ்ட் ஹிம் தட் மச், தட் ட்ரஸ்ட் வில் ஹெல்ப் யூ டு வெயிட் பேஷன்ட்லி ஃபார் ஹிம் அண்ட் ஃபார் யூ டு லவ் அதர்ஸ். ஓகே, அண்ட் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒருத்தவங்க உங்களை தனிமைப்படுத்திக்கும் போது அந்த ஐசோலேஷன்னால உங்களை அன்பை பார்த்து பயப்படுறீங்க. ஸோ யூ நீட் டு இம்ப்ரூவ் அண்ட் யூ நீட் டு பில்ட் லவ் அண்ட் ஜாய். நீங்கள் ஒரு தடவை ஒவ்வொருத்தரையும் பிரித்து போனீங்கன்னா அந்த ஜாய் உங்களுக்குள்ள வராது. ஸோ பில்ட் த கனெக்ஷன் அண்ட் ட்ரை டு பில்ட் லவ், ஜாய் அண்ட் பீஸ் வித்தின் யுவர் செல்ஃப். இந்த மாதிரி குவாலிட்டிஸில் நீங்கள் இன்னும் உங்களை கொண்டு வரணும். அண்ட் நான் உங்களுக்கு இது ஈஸி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அகைன் வித் கிறிஸ்மஸ், when Mary was informed about the news, அவங்க வந்து தனியாக இல்லை. She went to see Elizabeth and they supported each other. அந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் Mary heard the voice of joy when she was called as ஆசீர்வதிக்கப்பட்டது. ஸோ அந்த மாதிரி ஒரு blessing உங்களுக்கு கிடைக்கணும்னா you need to connect with each one and you need to pray together. You need to pray for their willingness and you need to say your sadness to others. Okay, ஏன்னா கடவுள் நம்மளை வந்து ஐக்கியமாக இருக்க சொல்லி தான் படிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க, நிச்சயமாக இது நடக்கும். ஓகே, whenever you feel sorry or whenever you are worried, I wanted you to pray together, speak to people and I'm sure you will be all right. பேச்சு கேட்டோடனே எனக்கு ஒரு பிக்சர் ஈஸி வந்திருக்கு. And I feel it's going to make a difference in my life. It will. And உங்களுக்கும் நான் ஒரு important note எடுத்து வந்திருக்கேன். Whenever you feel sad or lost, just trust that if you pray to God, He will give you the fruits of Spirit. And this is the word that God is giving you. நொறுங்குண்ட இதயங்களை
கர்த்தர் சமீபமாய் இருந்து நடுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். I want you to meditate on this word and always be joyful and connect with each other. Okay? Thank you. That is a good way to work in team as well. Okay, thank you so much for your time, madam. And I'm happy to see you finally smiling. Thank you. You can call your team lead, Selvaraj. சார் உங்களை கூப்பிடுறாங்க சார். என்ன சார் ஒரே ஸ்மைலாக இருக்குது. Hello Selvaraj, how are you? You are good, but how is your team? எப்போ பார்த்தாலும் அப்படிதான் பிரச்சனையாக தான் இருக்காங்க. என்னால் அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியல. நீங்கள் அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நினைக்கலையா உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் மேடம். என்னதான் இருந்தாலும் வெள்ளம் கரெக்டாக வரும்போது மழையை போக முடியாது இல்லையா? உடச்சிட்டு அவங்க வேறு ஆஃபீஸில் ஆஃபீஸ் போனால் நமக்கு என்ன? இப்படி உங்களை பற்றி மட்டுமே யோசித்தா என்ன பண்ணுறது? அண்ட் ஹியர் நான் இந்த சாப்பிட்டரில் குரூப்பாக ப்ளே பண்ணும்போது கூட யூ ஆர் பிளேயிங் லைக் என்ன மட்டும் காப்பாற்றிங்க. நானும் என் பொண்டாட்டி பிள்ளைலாம் நல்லா இருக்க முடியும். என் குடும்பத்துக்காக தானே நான் ப்ளே பண்ண முடியும். எல்லாருக்காக நான் எல்லாரும் எனக்காக ப்ளே பண்ணுவீங்களா? நான் சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க. பைபிளில் இருக்குது, யார் தன் ஜீவனை காத்துக்கொள்ள நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இருந்து அது பறிக்கப்படுங்க. ஐ ஹோப் யூ நோ தட் வேர்ஸ். அவங்கள அதை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலை. பட் ஐ வாண்ட் யூ டு திங்க் அபவுட் அதர்ஸ் அண்ட் ஐ வாண்ட் யூ டு லுக் அவுட் ஃபார் ஈச் அதர். அண்ட் இது வெறும் கிறிஸ்டியன் அசோசியேஷன் காட்லி குவாலிட்டிஸ் மட்டும் இல்லை. இந்த குவாலிட்டிஸ் தான் நீங்கள் ஒரு டீமை பில்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அண்ட் எனக்கு மெயினாக இது ஒரு ப்ராஃபிட்டாக அந்த மாதிரி ஆர்கனைசேஷனாக நம்ம பார்க்கல. இதில் நம்மளோட காட்லி குவாலிட்டிஸ் எந்த அளவுக்கு நம்ம ஷோ பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்ம மற்ற ஆர்கனைசேஷன் தனியாக தெரியணுன்றதை பார்க்கறதுக்காக. ஸோ ஐ வாண்ட் யூ டு சேஞ்ச் தட் quality of yours and you need to have self control and gentleness. நீங்கள் எப்பயுமே உங்களை ஃபஸ்ட் பார்க்காம டீமை ஃபஸ்ட் பார்க்கணும். சொல்கிறதுலாம் கரெக்டு தான் மேடம். ஒரு 4 மாதம் நான் லீவ் போடாமல் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். லீவ் கேட்டிருந்தேன், ஃபேமிலியோட வெக்கேஷன் போகலாம். திடீர்னு பார்த்தா யாருக்கோ எமர்ஜென்சி லீவ் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு சொல்லி என்னோட இதில் விட்டு தர முடியுமான்னு கேட்குறேன். இதெல்லாம் என்ன நீங்களே சொல்லுங்க. நான் மட்டும் போதுங்களாக இருந்தால் எல்லாருக்கும் வேணும். எனக்கு அது புரியுது நீங்கள் லீவ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு. பட் ஷி ஹேட் அ ஃபேமிலி எமர்ஜென்சி அண்ட் ஆக்சிடென்ட். ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் யூ நீட் டு ப்ரையாரிட்டைஸ் விச் இஸ் இம்பார்ட்டன்ட். எல்லா டைமும் நான் இருக்கக்கூடாது. யூ நீட் டு திங்க் அபவுட் இட். நீங்கள் சொல்கிறீங்க நான் ஒரு லீடர், நான் அப்ளை பண்ணது தான் எனக்கு கிடைக்கணும்னு. பட் நான் சேஃபாக இருக்கேன், நான் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கேன், நான் இங்கே கஷ்டப்பட தேவையில்லைன்னு நினச்சிருந்தா ஜீசஸ் கிரைஸ்ட் மனுஷராக பிறந்து நம்ம பட்ட எல்லா கஷ்டத்தையும் பட்டுக்க மாட்டார். பைபிளில் எல்லா இடத்துலையும் நமக்கு எப்படி வாழணும், எப்படி லீட் பண்ணணும்னு நமக்கு காமிச்சிட்டு போயிருக்காரு. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இருந்தாலும் நம்மளால ஏதோ ஒன்று இடிக்குது. என்ன இருக்குது செல்வராஜ்? நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். இத்தனை நாள் அறியாமல் இருக்க என் கண்ணை தடுத்துட்டீங்க. செல்வராஜ், எனக்கு தெரியும் இது உங்களால் ஒரே நாளில் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு. பட் ஐ ஹாவ் அ திங் ஃபார் யூ. கலாத்தியர் 6:9 நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஸோ இதை நான் சொல்கிறேன், மற்றவங்களாம் குறைய சொல்கிறாங்கன்னு நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணிக்க வேணாம். பட் ப்ரே டு காட். உங்களோட எல்லா கொஷின்ஸ்க்கும் ப்ரேயர் ஆன்சர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வசனத்தை வச்சு ஐ வாண்ட் யூ டு மெடிடேட். அண்ட் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். கடவுள்கிட்ட அந்த பலன் வரதுக்காகவாது இது ட்ரை நான் பண்ணுறேன். This is for you. நெக்ஸ்ட் அதர் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொல்லுங்கள். அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற வரைக்கும் எத்தாப்பில் அந்த டீ கடையில் ஐடின்னு கொடுத்துட்டு இருந்தேன். என்னைக்கு இந்த ஐடி கம்பெனிக்குள்ள வந்தோம் டென்ஷனாக இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை மீட்டிங் அது யாரும் டென்ஷன் போகிறாங்க. டென்ஷன் பண்ணலாம் வெளியே இருக்கு. ஏன் ராஜ் வரும்போதே உணவிட்டே இருக்கீங்க? அது அப்படி பழகிடுச்சு. அப்படி மாற்றிட்டாங்க. அப்படியே இன்னும் டென்ஷனாக இருந்தாங்க. உங்களுக்கு என்ன டென்ஷன் சொல்லுங்கள். ஏகப்பட்ட டென்ஷன் மேடம். ஏதாவது ஒன்று ரிப்பேர் பண்ணிட்டு, ஏதாவது ஒரு 4 முழுக்க உட்காந்து வேலை பார்த்துட்டு, எதையாவது ஒன்று ஃபால்ட் பண்ணிட்டு எனக்கு 2 நிமிஷத்தில் சரி பண்ணு, 5 நிமிஷத்தில் வேணும். நான் ஜீசஸ் கிரைஸ்ட் மேடம். அற்புத பலி நிகழ்ச்சிட்டே இருக்குது. அது சரி, நீங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்காக தானே இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ராஜ். அதே கோவமாக செய்வீங்க. மேம் இவங்க
இவங்கள்ட்ட ஏதாவது பிரச்சனைனா டீம் மீட்டிங்கில் என்னையே கூப்பிட்டுருவாங்க. இவங்கெல்லாம் லீவ் போட்டு போனால் அந்த டீம் மீட்டிங்கில் கனெக்ட் பண்ணுறதே இல்லை. நான் ஒரு நாள் லீவ் போட்டால் வீட்டில் தானே இருக்கேன், ஆன்லைனில் கனெக்ட் பண்ணால் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆஃபீஸ் வீட்டில் இருந்தாலும் ஆஃபீஸ் நினப்பாக இருக்குது, ஆஃபீஸில் இருந்தாலும் ஆஃபீஸ் நினப்பாக சரி, இருக்குது. உங்களோட பிரச்சனை ஒவ்வொன்றா போவோம். நீங்கள் சொன்னீங்க நீங்கள் என்ன ஜீசஸ் கிரைஸ்ட் தான் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்குன்னு. உங்ககிட்ட அந்த மாதிரி பிரச்சனையோட யாரும் வரப்போதில்லை. ஆனால் உங்ககிட்ட லேப்டாப் பிரச்சனை வரும்போது ஜீசஸ் எப்படி பொறுமையாக இருந்து உலகத்துக்கு எல்லாரையும் சரி பண்ணாரோ அதே மாதிரி நீங்கள் பொறுமையாக அதை சரி பண்ணி பாருங்கள். நீங்கள் பேஷன்ஸோட ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது அது இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சரியாகும். நீங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு சரின்னு படுது. ஆனால் எனக்கு யாருக்குமே எனக்கு பிடிக்காது மேடம். ஏதாவது என்னையை குறை சொல்லணும், அது கடைசியாக வந்து என்கிட்ட முடியணும், என்னை ப்ளே பண்ணணும். கடைசியாக இவர் சரி பண்ணல, இவர் ஒழுங்காக பண்ணி கொடுக்கல, அது என் மேலே பழி போடணும்னே இருக்காங்க மேடம். யாருக்கும் நான் செய்ய பிடிக்காது. யாருக்கும் உங்களை பிடிக்காது, உங்களுக்கு யாரையாவது பிடிக்குமா? எனக்கு பிடிக்காது. அவங்க இருக்கிற மாதிரி தான் நம்மளும் இருக்க முடியும். அதனால தான் உங்களுக்கு யாரும் பிடிக்காததுனால தான் உங்களுக்கே ஒரு தாட் அவங்க எல்லாருக்கும் உங்களை பிடிக்கலன்னு. இப்போது நான் ப்ரோக்கன் லேப்டாப் ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ரோக்கன் வேர்ல்டு ரிப்பேர் பண்ண ஜீசஸ் வந்தாலும் நீங்கள் சொன்னீங்க. ஏன் ஹார்ட் ப்ரோக் ஆயிருக்கு, அதை யார் மேடம் ரிப்பேர் பண்ணுவா? நீங்கள் ஜீசஸ் அலோவ் பண்ணுங்க யுவராஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ ஒரு இஷ்யூன்னு வராங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேஷன்ஸோடு அதை ஹேண்டில் பண்ணணும். உங்களோட கோபம் உங்களையும் கஷ்டப்படுத்தும், அவங்களையும் கஷ்டப்படுத்தும். உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியுதான் இல்லையா? ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது மேடம். நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு இந்த ஜென்டில்னஸ், பேஷன்ஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் பற்றி தெரியுமா யுவராஜ்? இது எல்லாமே எனக்கும் தெரியும் மேடம். இவங்க அதெல்லாம் என்கிட்ட காட்டாதனால நான் அவங்ககிட்ட காட்டாமல் பழகிட்டேன். பட் நீங்கள் சொன்னால் யோசிச்சு பார்த்தா ஒரு வேலிட் ரீசன் மாதிரி தான். நீங்கள் இன்னும் ஒரு 1 வீக்குக்கு உங்களோட கோபம், வெறுப்பு, யாரையும் பிடிக்காதுங்கிற வன்மம் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுக்கு வந்து பேஷன்ஸோட ஹேண்டில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேயா? ஓகே மேடம், ஐ ட்ரை. நீங்கள் வந்து எனக்காக வேலை செய்ய வேணாம், அவங்களுக்காக வேலை செய்ய வேணாம். பைபிளில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் அதுக்கு உண்மையாக ஊழியம் செய்யணும்னு இருக்குது. நீங்கள் அதுக்காக வேலை செய்யுங்க, நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நான் உங்களுக்கு ஒரு வேர்ட்ஸ் வச்சுருக்கேன். இட்ஸ் ஃப்ரம் ஜேம்ஸ். அதாவது என்னன்னா, ஒரு கோபத்தோடு நீங்கள் பதில் சொல்கிறது வந்து இன்னும் பிரச்சனையை பெருசாகும். அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக சிரிச்சுட்டு ஒரு பேஷன்ஸோடு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு போரே இருந்தாலும் அது அமைதியாகிடும். தேங்க்யூ மேடம். இதை நான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இது வேதத்திலே இருக்குது அப்படிங்கிறப்போ வேதம் வார்த்தை உண்மையாக இருக்கும். அதை நான் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நீங்கள் இரிட்டேஷன் இல்லாமல் பேசியிருக்கீங்க, அதுலேயே நீங்கள் மாறுவீங்க நான் நம்புறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. Like that star guides travelers, the Holy Spirit guides us. Each fruit, love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, and self-control works together. When we cultivate one, the others grow stronger too. In John 15:5, God says, "I am the vine, you are the branches. If you remain in me, and I in you, you will bear much fruit." May these fruits grow in us, not for our glory, but to show His love to the world. And remember, just as Jesus came to give His life abundantly, these fruits aren't meant to be kept to ourselves. These are meant to be shared to nourish others, to show the world what God's love looks like in action. Thank you. தேங்க்யூ மேடம். We wish you a Merry Christmas.